தலைநகர் டெல்லியில் பிப்ரவரி மாதம் நடைபெறும் சர்வதேச கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழ்நாடு சார்பில் பங்கேற்ற அரசு பள்ளி மாணவ மாணவியர் 6 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டை சேர்ந்த ஏராளமான மாணாக்கர்கள் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை படைத்து வருகின்றனர். அந்த வரிசையில் சவால்கள் நிறைந்த சர்வதேச கிக் பாக்ஸிங் போட்டியில் பங்கேற்க தேனி மாவட்டத்தை சேர்ந்த அரசு பள்ளி மாணவ மாணவியர் 6 பேர் தேர்வாகியுள்ளனர். இதையடுத்து மாணாக்கர்கள் யாழினி, சம்ஷிதா, கிருபாஸ்ரீ, வசுமதி, ரீகாஸ்ரீ, சபரீஷ் ஆகியோருக்கு ஆண்டிப்பட்டி அருகே கன்னியம்பிள்ளைப்பட்டியில் உள்ள கிக் பாக்ஸிங் மையத்தில் தீவிர பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த மாணவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிராமப்புற மாணவர்கள், அதோட அரசு பள்ளியிலேயே படிச்சுக்கிட்டு இருக்க மாணவர்கள் எல்லாருமே. தொடர்ந்து இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷமாக கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிக்டு, ஸ்டேட்டு, நேஷ்னல்ஸ், அப்புறம் கேலோ இண்டியா உமன்ஸ் லீக் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நிறைய காம்படிஷனில் கோல்டு, சில்வர், பிரான்ஸ் மெடல் பண்ணி இன்னைக்கு சர்வதேச அளவிலான போட்டிக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கில் வரும் பிப்ரவரி 4ஆம் தேதி சர்வதேச கிக் பாக்ஸிங் போட்டி தொடங்க உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.